அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் கூறும் 42 வகையான பாவங்களை தெரிந்து கொள்வோம். 1. நல்லவர் மனத்தை நடுங்க வைப்பது. 2. வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது. 3. தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது. 4. கலந்த சிநேகிதருள் கலகம் உண்டாக்குவது. 5. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது. 6. குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது. 7. ஏழைகள் வயிறறிய செய்வது. 8. தர்மம் பாராது தண்டிப்பது. 9. ஒருதலை பட்சமாக வழக்குரைப்பது. 10. உயிர்கொலை செய்பவருக்கு உபகாரம் செய்வது. 11. களவு செய்பவருக்கு உளவுகள் சொல்வது. 12. பொருளை இச்சித்து பொய் சொல்வது. 13. ஆசை காட்டி மோசம் செய்வது. 14. போக்குவரவுக்குரிய வரியை அடைப்பது. 15. வேலை வாங்கி கொண்டு குறைப்பது. 16. பசுத்தோர் முகத்தை பாராமல் இருப்பது. 17. இறப்போருக்கு பிச்சை இல்லை என்பது. 18. கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது. 19. நட்டாட்டில் கை நழுவது. 20. கலங்கி ஒளிந்தவரை காட்டி கொடுப்பது. 21. கற்பிழந்தவரோடு கலந்துரைவது. 22. காவல் கொண்ட கண்ணியை கற்பழிப்பது. 23. கணவன் வழி நிற்பவளை கற்பழிப்பது. 24. கருவை கலைப்பது. 25. குருவை வணங்க கூசி நிற்பது. 26. குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது. 27. கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது. 28. பற்றிய கூண்டில் பதைக்க அடைப்பது. 29. கன்றுக்கு பால் ஊட்டாமல் கட்டி அடைப்பது. 30. ஊன் சுவை மாமிசம் உண்டு உடல் வளர்ப்பது. 31. கல்லும் நெல்லும் கலந்து விற்பது. 32. அன்புடையவருக்கு துன்பம் செய்வது. 33. குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூர்ப்பது. 34. வெயிலுக்கு ஒதுங்கும் விருசத்தை அழிப்பது. 35. பகை கொண்டு அயலவர் பயிர் அழிப்பது. 36. பொது மண்டபத்தை போய் இருப்பது. 37. ஆலய கதவை அடைத்து வைப்பது. 38. சிவனடியாரை சீறி வைவது. 39. தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது. 40. சுத்த ஞானிகளை தூசணம் செய்வது. 41. தாய் தந்தை அறிவுரைகளை தள்ளி நடப்பது. 42. தெய்வத்தை கண்டு செருக்குறுவது போன்றவையாகும். வள்ளலார் கூறியவைகளை உணர்ந்து நடந்தால் பலன் பெறலாம், வளம் பெறலாம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.